மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சவுத் இந்தியன் ஸ்டைல் zucchini மசாலா செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டானா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா குழைவாக வேகிறதுக்காக 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு பெரிய zucchiniயை இந்த மாதிரி வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இந்த காயையும் மசாலாவையும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கலந்து விட்ட கையோட இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். காய் நல்லா பக்காவாக வந்துடுச்சுங்க. காய் முழுசாக இருக்குது, குழஞ்சி போகலை. இந்த ரெசிபியோட பெஸ்ட் டெக்ஸ்டருக்கு zucchiniயை ரொம்ப அதிகமாக வேக வைக்காதீங்க, குழஞ்சி போனால் நல்லா இருக்காது. கொத்தமல்லி இலைகள் தூவி இந்த zucchini மசாலாவை சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. வாங்க இப்போ இதை சுட சுட சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட கம கமன் வாசத்தோட. ஃபைனல் கார்னிஷ்காக 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளை மிதமான ஃப்ளேமில் மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதை மேலே தூவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அதையுமே 2 நிமிஷம் நல்ல பொறுமையாக வறுத்துட்டு இந்த மாதிரி இடிச்சிட்டு கடைசி ஸ்டெப்பாக இந்த எள்ளு வேர்க்கடலையை சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை மற்றும் எள்ளை பயன்படுத்தும் போது நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் நல்லா வாசமாக இருக்கும், நல்ல ஒரு கிரன்ச் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இதை குபூஸோட தாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த ரெசிபியை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துருப்பீங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.